அன்பு உள்ளங்களுக்கு அடியனின் மகிழ்ச்சி வணக்கங்கள். அமாவாசை பௌர்ணமி இந்த ரெண்டுமே இந்தியர்களுக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் தான். நம் மூதாதையர்களுக்கு அமாவாசை நாட்களில் படையல் போடுவது வழக்கமான ஒன்றுதான். அதை காக்கை எடுத்தால் நம் ஃபோர் ஃபாதர்ஸே வந்து எடுத்தார் போல மகிழ்வோம். அவர்களது ஆசீர்வாதம் கன்ஃபார்ம்டு என்று குதூகலிப்போம். அன்று விரதம் இருந்து தர்ப்பணம் செய்து பின்பே சாப்பிட வேண்டும் என்பது சாஸ்திரம். அந்தணருக்கு அரிசி வாழைக்காய் கண்டிப்பாக கொடுக்கணும். ஆனால் திதி என்று இன்னும் சில காய்கறிகள் கம்பல்சரி. அது பாகல், பிரண்டை, பலாக்காய். இதை பற்றி ஒரு சுவாரஸ்யமான கதை உண்டு. ஒரு முறை முனிசிரேஷ்டரான வசிஷ்டர் விஸ்வாமுனிய திவசத்திற்கு சாப்பிட அழைக்கிறார். இவர்தான் கோபத்துக்கு கான்ட்ராக்ட் எடுத்து சாபம் கொடுப்பவராயிற்றே. சரி வரேன், ஆனால் 1008 வெஜிடபிள்ஸோட சமையல் இருக்கணும்னு கண்டிஷன். வசிக்கு படபடன்னு வந்துச்சு. வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்கிட்டமேன்னு பயத்தை காட்டாம அப்படியே செய்யலாம் என்கிறார். ஆத்து மாமி அருந்ததிக்கிட்டையும் இதை பற்றி சொல்கிறாரு. பிறகு என்ன நடந்தது? வரமா சாபமா?